இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் உம்முடைய சாயலாக உருவாக்கி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் நிறைவாக கொடுப்பவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான். இதோ இந்த வேளையிலே நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் நீர் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகின்றீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நாங்களும் நிறைவான செயல்களை செய்யவும் முக மகிழ்ச்சியோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு செய்கிறோம் என்பதை உணர்ந்து இல்லாதவர்களுக்கு உதவ எங்களுக்கு நீர் அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி இறைவா. முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்று கூறுகிறது. எனவே நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவும் பொழுது முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்றும், அதே ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றும், கடவுளுக்கு அன்புக்கு உரியவர் அவரே என்றும் முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இதனை உணர்ந்து நாம் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நற்செயல்களை செய்து வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று கூறுகிறது. எந்த செயலை செய்தாலும் இறைவனுக்கு நாம் உகந்ததாக செய்ய வேண்டும் என்று நற்செய்தி வாசகம் விளக்குகிறது. ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாம் முன்வைத்து செய்யும் பொழுது நாம் செய்வதை பார்க்கின்ற இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பார் என்பதை விளக்குகிறது. எனவே நற்செயல்களை செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது இறைவனை முன்வைத்து செய்வோம். இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கடவுள் நமக்கு உதவுவார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.